வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ராஜ்குமார் ஆனந்த், அதாவது ஆம் ஆத்மியில் டெல்லியில் இருக்கக்கூடிய கேபினெட் அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணிட்டார். இன்னும் குறிப்பாக சொல்கிறதுனா அவர் பட்டேல் நகர் தொகுதியில் மீண்டும் பாஜகவில் நிற்க போகிறதா ஒரு தகவல். அதுவும் கடுமையான குற்றச்சாட்டை வேறு சொல்லியிருக்காரு. அப்போ டெல்லியில் உடைந்ததா ஆம் ஆத்மி? ஏற்கனவே ஆம் ஆத்மியாக இருக்கவங்கெல்லாம் கொள்கை வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பணம் பத்தும் செய்யும், தூக்க போகிறாங்க நிறைய பேரை. நம்ம ஏற்கனவே நம்ம பதிவில் சொன்னோம். இன்றைக்கி ராஜ்குமார் ஆனந்த் வெளியேறியதன் மூலமாக உறுதிப்பட்டுருக்கு. இன்னும் குறிப்பாக சொன்னால் ஆம் ஆத்மி வட்டாரத்தில் ஒரு பெரிய பிரளயம்ங்கிறாங்க. அது ஒரு பக்கம் மோடி தான் காரணம்னு சொல்லும்போது, இன்றைக்கி கேபினெட் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் வெளியில் ஒரு தலித், அவர் வெளியில் ஆம் ஆத்மி பார்ட்டி கரப்ஷன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணதுனால தன் கையை வைத்தே கண்ணை குத்தியிருக்காங்க. ராஜ்குமார் ஆனந்த் இப்படி ஒரு அதிர்ச்சியான சொல்கிறதுக்கான காரணம் என்ன, பின்னணியில் என்ன நடந்தது, இதை ஆம் ஆத்மி எப்படி சமாளிக்க போகுது? இப்போ ராஜ்குமார் ஆனந்த் மட்டும்தான் வெளியேற போகிறாரா, இல்லை மொத்தமாக இன்னும் 4-5 எம்எல்ஏக்கள் வர போகிறாங்களா? பிஜேபியோட திட்டம் என்ன? இதன் மூலியமாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வளைப்பதற்காகவும் அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் ராஜினாமா பண்ணுவதற்கான வேலையும் வேகமாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒன்று தெரியுது. கெஜ்ரிவாலை உள்ளே வைத்ததன் மூலமாக பிஜேபி தான் நினைத்ததை சாதிக்க எல்லா விதமான அஸ்திரங்களையும் புரியுது. அதில் உளுந்த விக்கெட்டு தான் இன்றைக்கி ராஜ்குமார் ஆனந்த். ராஜ்குமார் ஆனந்துக்கு மனைவி, குழந்தைகள் இருக்காங்க, அதோடு நாங்கள் நிறுத்திக்கிறோம்னு சொல்லிட்டு சஞ்சய் சிங் சொல்கிறாரு. வெளியில் வந்தவர், இப்போ ஆம் ஆத்மிக்காக வெளியில் வந்தவர் பரத்வாஜும் அதே சொல்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் ஆதாரங்களை வெளியிட்டு இன்னும் நிறைய பேர் அவர் அப்ரூவராக மாதிரி உள்ள தூக்கி வச்சுருவார். ஆம் ஆத்மி கதை இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லப்படுற நேரத்தில் என்ன நடந்தது, இதை எப்படி காங்கிரஸ் பார்க்குது? கபில் சிபில் உள்ளிட்டவங்கள்லாம் இப்போ உதவிக்கு வராங்களா? குறிப்பாக அபிஷேக் சிங்வி, இதையெல்லாம் பற்றி நம்ம பேச போகிறோம். குறிப்பாக முதல்ல நம்ம இந்த விஷயத்தை நம்ம தான் பிரேக் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். உடனே இந்த செய்தியை தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தொடக்கத்தில் ஆம் ஆத்மியை உடைக்கவே முடியாது, ஆம் ஆத்மியில் இருக்கலாம் கொள்கை வீரர்கள்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். பணம், அதிகாரம், மிரட்டல், இதெல்லாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடிய கட்சி தான் பிஜேபி. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்குமார் இவர் வெளியே வருவதற்கான காரணம் என்ன? ஏற்கனவே ஆம் ஆத்மிங்கிறது ஒரு எஃகு கோட்டை, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னும் குறிப்பாக ஊழலுக்கு எதிரானவர்கள் நாங்கள்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அவர்கள் கட்சியில் இருக்கவங்களே, இப்போ பிஜேபி சொன்னால் பிரச்சனை இல்லை, அது எப்பயுமே சொல்லும். இப்போ வெளியில் நிறைய பேர் பேசுகிறவங்க கூட பிஜேபி அப்படி தான்ப்பா சொல்லும், கெஜ்ரிவாலுக்கு பாருங்கள் உச்சநீதிமன்றத்தில் சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு இன்னொன்று சொன்னாங்க, ஆம் ஆத்மியிலேருந்து ஒரு செங்கலை கூட உடைக்க முடியாது. ஏற்கனவே சண்டிகரில் ஆம் ஆத்மியிலேருந்து 2 பேர் போனாங்க, மறுபடியும் அங்கேயே சேர்ந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலைநகரில் டெல்லியில் இன்னைக்கு எலெக்ஷன் பரபரக்கிற நேரத்தில் 7 சீட்டு பயங்கரமாக போயிட்டுருக்க நேரத்தில் காங்கிரஸ்லேருந்து ஆள் தூக்குனாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸில் தான் ஊழல்வாதிகள்லாம் நிறையா சொல்லிட்டு இருக்கீங்க, ஆம் ஆத்மி தான் கொள்கை குன்றுகள்ங்கிறீங்க. அங்கேருந்தே ஒரு ஆளை தூக்கிட்ட போது ராஜ்குமார் இப்போ போயிட்டார், கேபினெட் அந்தஸ்தில் இருக்கவங்க. இப்போ என்னென்னா பாட்டேல் நகர், அதுதான் அவர் ரிசர்வ் தொகுதி, தலித்துடைய தொகுதி, அந்த இடத்துல தான் நின்று ஜெயிச்சவர். இப்போ அதே இடத்துல பிஜேபியில் அவர் நிற்க போகிறாரு. பிஜேபியில் நின்னா நாங்கள் சரியான பதிலடி கொடுப்போம் ஆம் ஆத்மி இப்போ சொல்லுது. சொல்லுங்கள், தப்பு இல்லை, போயிட்டாரே, விட்டுட்டீங்களே, வெளியில் மக்கள் என்ன பேசிக்குவாங்க, நீங்கள் என்ன தான் மிரட்டல் உருட்டல்னு சொல்லுங்கள். இது ஆம் ஆத்மிக்கு ஒரு கஷ்டம்தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், காங்கிரஸ் பெரிய லெவலில் இருக்குது, காங்கிரஸ் மாதிரி நான் ஆகணும்னு ஆம் ஆத்மியில் சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக அதிர்ச்சி அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்தியாவிலே மோடி எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் கெஜ்ரிவால் தான், அதனால் அவர் உள்ளத்துக்கு போட்டாங்க. இதுலேயே நமக்கு 2-3 கருத்து உண்டு. இந்தியாவிலேயே மோடியை எதிர்க்கக்கூடிய, எப்பயுமே மோடிகிட்ட கூட்டணி சேர ஒரே தலைவர்னா ராகுல் தான், எல்லா கட்சியும் போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்கிற அப்பயே நம்ம சொன்னதில் என்னங்க விரலுக்கேற்ற வீக்க வேணுங்க. இப்போ தாங்க 2 ஸ்டேட்டில் வந்திருக்காங்க, ஒரு 2-3 ஸ்டேட்டில் இருக்காங்க, உடனே அவங்க காங்கிரஸுக்கு டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு. இன்றைக்கி என்ன நிலவரம்? இன்றைக்கி உங்கள் கட்சியிலேருந்து ஆளை தூக்கிட்டாங்க. இன்னும் குறிப்பாக இதில் என்ன சிக்கல்னா, அவர்கள் குறிவைக்கக்கூடியது இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ சீட், பாட்டேல் நகரில் நிற்க போகிறார், அந்த சீட் இல்லை. ராஜ்குமாரை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறாங்க? அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டார். என்ன சொல்கிறாரு? இல்லைங்க, நான் கேபினெட் விட்டு வெளியில் வந்துட்டேன், ஆம் ஆத்மி கேபினெட் விட்டு. ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியே கரப்ஷனுங்கிறார். ஒரு கட்சியிலேருந்து வெளியில் வந்தவர் அந்த கட்சியில் கரப்ஷன் அப்படின்னு சொன்னால், நம்ம பிஜேபியிலேருந்து யாராவது வந்தால் மட்டும் நியூஸ் போடுறோம்ல, இதையும் நம்ம நியூஸ் போடணுங்கிறனால தான் உண்மையிலே போடுறோம். சரி, ரைட். இதனால் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னடைவான்னா, இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவான்னு நம்ம நினைக்கல. ஏன்னா இப்போ ஆம் ஆத்மியில் என்ன சொல்கிறாங்க,
அவர் அதாவது இப்போ வெளியில் போன ராஜ்குமாரை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிட்டார், நான் வந்து ஆம் ஆத்மி விட்டு வெளியில் வரேன், இந்த கட்சியே கரப்ஷன். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கணும், கட்சி கரப்ஷனா, எந்த கரப்ஷன் சொல்லுங்கள், யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தேன்னு சொல்லுங்கள், நீங்கள் அந்த பேனலில் உட்காந்தீங்களா சொல்லுங்கன்னு கேட்டிருக்கணும். ஆனால் ஒரே வரியில் இவங்க என்ன முடிச்சிட்டாங்கன்னா, அவரை நாங்கள் தொல்லை பண்ண விரும்பலை, அவருக்கு மனைவி குழந்தைகள் இருக்காங்க, அதோடு நிறுத்திக்கிட்டாங்க. ஆனாலும் வெகுஜன மக்கள்கிட்ட இது எப்படி போய் சேரும்னா, இப்போ பிஜேபி என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா, பாருங்கள் ஏன் நாங்கள் சொல்லலை, அவங்களே சொல்கிறாங்க. இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, ஆம் ஆத்மியில் அந்த போனவர் மேலே ஏற்கனவே இடி கேஸ் இருக்குது. ஏற்கனவே இடி கேஸ் இருக்கவங்க தாங்க பிஜேபிக்கு போவாங்க. ஜெயிலுக்கு போறியா என்ன ஒன்று, இப்போ கெஜ்ரிவாலை தூக்கி உள்ளே போட்டோம், உங்களை தூக்கி உள்ளே வச்சோன்னா வெளில வரத்துக்கு லேட் ஆகும், உள்ளே போகிறீங்களா எங்க கூட வரீங்களா, முடிஞ்சது கதை. அப்படி உள்ளே போகாதல் இருக்கவங்கள தான் சீட்டு கொடுத்துருக்கணும். நீங்கள் பயந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்து நீங்கள் வெளியில் வந்து உங்கள் கட்சியை கரப்ஷன் சொல்லிட்டாரு. இப்போ என்னென்னா உதவிக்கு வருவாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த விதமான ஆட்டிடியூடை பிஜேபி பண்ணும்போது என்ன பிஜேபிக்கு சிக்கல் வரும் நம்ம பார்க்குறோம்னா, ஒரு லாஜிக்காக வச்சுக்கிட்டா கூட ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு அதிர வைக்கும் தகவல் சொல்லும் போது இன்னும் நிறையா விஷயங்கள் வரப்போகுது வெளியில். என்ன அடுத்த விஷயங்கள் என்ன வரும், ஆம் ஆத்மியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மதுபான கொள்கையில் நேரடியாக சம்மந்தப்படலைன்னா கூட அவர் தான் இந்த பணத்துக்கு காரணம், அவர் மூலியமாக தான் நிறையா பணம் உள்ளே வந்தது. ஏன்னா ஆம் ஆத்மியில் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த நெடுஞ்சாலைத்துறை இதிலெல்லாம் லஞ்சம் வாங்க மாட்டோம், எப்படி விஞ்ஞானபூர்வமாக பண்ணுறோமோ அதே மாதிரி விஞ்ஞானபூர்வமாக ஆம் ஆத்மிக்கு பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு கொள்கை தான் மதுபான கொள்கை. இதில் வர பணம் வந்து பஞ்சாப், கோவா எல்லா எலெக்ஷன்லையும் இருக்குது, இன்னும் நிறைய பேர் பயன்பெற்றுருக்காங்க, எனக்கு அப்போவே உடன்படாமல் தான் இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். அது எலெக்ஷன் டைமுங்க. இப்போ இந்த நேரத்தில் ஒரு சிட்டிங் அமைச்சர் வெளியில் வந்து இந்த மாதிரி சொல்கிறது ஆம் ஆத்மிக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு. ஆனால் இப்போ இந்தியா கூட்டணி வந்து இதை எப்படி சமாளிக்க போகுது, ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்தியா கூட்டணி என்ன சொல்லணும், இப்போ அவங்க சொன்ன மாதிரி தான், இல்லைங்க அவங்க சொல்கிறதெல்லாம் போய், யார் இந்த மினிஸ்டர் சொல்கிறதெல்லாம் போய், ஏற்கனவே ஒரு மேலே இடி கேஸ் இருக்குது, இதுதான் பிரச்சனை. இப்போ ஏற்கனவே இவர் மேலே இடி கேஸ் இருக்குது, அதிஷி மேலேயோ மற்ற யார் மேலேயோ இடி கேஸ் இல்லை, இனிமேல் போட்டால் தான் உண்டு. ஆனால் இவர் மேலே ஏற்கனவே இடி கேஸ் இருக்குது, அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் ஏன் போனாருன்னு தெரியும் அப்படின்னு பெரிய வாதத்தை வைப்போம். இதை மக்கள்கிட்ட எடுபடும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபியோட எண்ணம் என்னென்னா, இவரை வச்சு கட்சியை உடைக்கணும், இவரை வச்சு கட்சியை கலங்கப்படுத்தணும். ஆனால் நம்ம சொல்கிற ஒரு எண்ணம் நிறைவேறும், இவரை வச்சு ஆம் ஆத்மி கெஜ்ரிவாலையோ மற்றவங்களையோ இன்னும் உள்ளே வச்சிருக்க முடியும். ஆனால் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த முடியுமானா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி அவர் வெளியில் வந்துட்டார். வெளியில் வரத்துக்கு முன்னாடி ஒரு 10 எம்எல்ஏட்ட பேசி நான் போகிறேன் எல்லோரும் வெளியில் வாங்கன்னு சொன்னால் பெரிய அவங்களும் வந்து இந்த மாதிரி சொன்னால் பெரிய பிரச்சனை. ஆனால் இப்போதைக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சு, இவங்க தடுப்பணை போட்டு நிறுத்தணும். இப்போ ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய 2 பேர் வேக வேகமாக அவரை பற்றி நான் விமர்சிக்க விரும்பலைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக இப்போ உடனே அவங்க கோர் கமிட்டிலாம் போடுவாங்கல்ல, இப்போ ஆம் ஆத்மியில் போடுவாங்க, போட்டு என்ன முடிவு பண்ணுவாங்க, ஏங்க இந்த மாதிரி அடுத்து அவர் சொன்னார்னா நம்ம இந்த மாதிரி கவுண்டர் கொடுக்கணும். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், ஆம் ஆத்மி அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால்ங்கிறது தனிப்பட்ட ஒரு மனிதருக்காக டெல்லியில் ஓட்டு போடுற மக்கள், அவரால் தான் பஞ்சாபில் ஓட்டு வாங்கினாங்க. இந்த கட்சியுடைய முகமாக கெஜ்ரிவால் இருக்கார், அவரை நீங்கள் உள்ளே வச்சிட்டீங்க. உள்ளே வச்சுட்டு எங்கள் கட்சியில் இருக்கவங்களையே மிரட்டி எங்களுக்கு எதிராகவே வாக்குமூலம் பண்ணி எங்கள் கட்சியை க்ளோஸ் பண்ணுறீங்கிற பெரிய வாதத்தை ஆம் ஆத்மி கண்டிப்பாக வைக்கும். இது மக்கள்கிட்ட எடுபடுமானா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி மிரட்டுறாங்க, அவர் இடி கேஸ் இருக்குது அப்படின்னா எடுபடும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரி, இதில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது ஏற்கனவே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம் ஆத்மியில் என்னைக்கு கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்களோ அன்றைக்கே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய 3 அமைச்சர்களை தூக்கணுன்ட்டு. அதில் ஆதிஷி ஒருத்தர், பரத்வாஜ் ஒருத்தர். ஏற்கனவே ஆதிஷி ப்ரெஸ் மீட்டில் என்னை மிரட்டினாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, பரத்வாஜும் அதே சொல்லிட்டார். சஞ்சய் சிங் வெளியில் வந்தவுடனே என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்தது. பிஜேபி என்ன நினைக்குது, நம்ம அழகாக மினிஸ்டரை தூக்குனா தான் சரி வரும்னு இந்த பாட்டில் இவங்க விரும்பட்டும் இல்லையா 3 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இவர் அழகாக தூக்கி அங்கே இருக்கக்கூடிய ஒரு 5 எம்எல்ஏவோட வெளியில் வரதா பிளான். சஞ்சய் சிங் வெளியில் வந்தவுடனே அந்த 5 எம்எல்ஏவும் ஆஃப் ஆகிட்டாங்க. இப்போ தான் லேட்டஸ்ட். இவர் மட்டும் இல்லைங்க, ஒரு மினிஸ்டரும் 5 எம்எல்ஏக்களும் வெளியில் வர மாதிரி பிளான். சஞ்சய் சிங்னால் அந்த 5 பேர் தடுக்கப்பட்டது. இனிமேலும் விட்டாலும் பிரச்சனை ஆயிரும். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவாலோட கேஸ் வருதுன்னு தான் அவசரமாக இன்றைக்கி வர அந்த ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு நான் அந்த கட்சி விட்டு வெளியில் வரேன், ஆம் ஆத்மி விட்டு வரேன், இது வந்து கரப்ஷன் கட்சி, அதாவது பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், அதிகாரம் பாயுங்கிறத இந்த ஒரு விஷயத்தில் புரிஞ்சு. இன்னொன்று, ஆம் ஆத்மி வந்து இன்னும் அந்த துரோகம் இதெல்லாம் பெருசாக சந்திக்காத ஒரு கட்சி, இனிமேல் சந்தித்து கொண்டு இருக்கிறது. இன்னும் நிறையா பண்ணுவாங்க பிஜேபி. இது மட்டும் பண்ண மாட்டாங்க, இன்னும் நிறையா பண்ண தொடர்ந்து சொல்கிறோம்ல, அவங்களுடைய இலக்கை
இப்போ கொஞ்ச நாள் சட்டசபையில் சண்டை நடந்தது. நம்ம என்ன கேட்குறோம், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சண்டை நடந்தது எங்கள் சட்டசபையில். அப்போ ஆம் ஆத்மி எம்எல்ஏ சொல்கிறாரு, எங்கள் ஆட்சியை கவுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிட்டு இருக்கான்னு சட்டசபையிலே சொல்கிறார். அப்போ இந்த ஆனந்தகுமார்லாம் அமைதியாக தான் இருந்தார். ராஜ்குமார் அப்போயோ பொங்க வேண்டியதானே. ஏன்னா திடீர்னு ஒரே நாளில் மனமாற்றம் வந்து இவர் வந்து கட்சி விட்டு வெளியில் வரேன், கட்சி மேலே கலங்கப்படுத்துறது அப்படிங்கும்போது மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்தியா முழுக்க பிஜேபிக்கு ஒரு வெறுப்பலை உருவாயிடுச்சு. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எல்லா கட்சியிலேருந்து அஜித் பவாரை வச்சு சரத்பவார் அடிக்கலாம், ஏக்நாத் ஷிண்டே வச்சு உத்தவ் தாக்கரே அடிக்கலாம், இப்படி ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஆளை இழுத்து பண்ணுறாங்க. அது வேலைக்கே ஆகாத விஷயங்கிறது வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக. இந்த ஒரு ஆம் ஆத்மிலேருந்து ஒரு மினிஸ்டர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மக்கள் பார்வையில் எப்படி பார்ப்பாங்க, கெஜ்ரிவால் போய் எவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ என்ன ஞான உதயம் வந்தது, டக்குனு ஏன் போகிற ஓமேலேயே இடி கேஸ் இருக்குது, நீங்கள் தலித் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பாதுகாப்பை தேடிக்கிட்டால் அது தப்பான முடிவாக இருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை அமித்ஷா கொடுத்துருக்காருன்னா மிக இல்லை. ஆனாலும் இந்த அதிர்ச்சியும் அவங்க சமாளிப்பாங்கங்கிறத நம்ம நம்புகிறோம். மக்கள் ஆம் ஆத்மியோட கூட இருப்பாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஃப்ராடுன்னு மக்களுக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.